வணக்கம் மணி சார். உங்க கிளாஸ் ரூம்ல மாணவர்கள் படிக்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக்கல் தீர்வோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? ஐயோயோ குமார், என்ன சொல்றதுனே தெரியல. என் மாணவர்கள் படிக்க ரொம்பவே சிரமப்படுறாங்க. கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் என்னால எல்லாரையும் தனியா கூப்பிட்டு கவனிக்க முடியல. எல்லாருக்கும் அட்டென்ஷன் கொடுக்கறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் பிரச்சனை இல்ல குமார். மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி தப்பா படிச்சிட்டா அவங்க சிரிப்பாங்களேன்னு ஒரு பயம். அந்த பயத்திலே பாதி பேர் சத்தமா படிக்கவே முன்வர மாட்டேங்கிறாங்க. இதனால அவங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் இன்னும் பின்தங்கி போயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுனே எனக்கு புரியல. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மணி சார். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க ஒரு பர்சனல் ரீடிங் கோச் இருந்தா எப்படி இருக்கும்? மிஸ்டர் மணி, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கூகுள் கிளாஸ் ரூம்ல இப்போ ரீட் அலாங் ஃபீச்சர் வந்துருச்சு. இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பர்சனல் ரீடிங் கோச் மாதிரி. சரி, இந்த ஏஐ மேஜிக் மாணவர்களுக்கு நேரடியா எப்படி உதவுதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். இதுக்குள்ள தியா அப்படின்னு ஒரு ஏஐ ரீடிங் பட்டி இருக்கு. அதாவது மாணவர்கள் படிக்கும்போது தியா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருந்து அவங்களுக்கு உச்சரிப்புல உதவி செய்யும். ரொம்ப முக்கியமா, இது ஒருபோதும் மாணவர்களை ஜட்ஜ் பண்ணாது, குறை சொல்லாது. மாணவர்கள் இந்த ஆப்குள்ளேயே கதைகளை படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால முழு கிளாஸ் முன்னாடியும் நின்னு படிக்கணுமேங்கிற அந்த பிரஷர் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப பாதுகாப்பான ஒரு டிஜிட்டல் சூழல்ல அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஒருவேளை அவங்க ஒரு வார்த்தையை தப்பா உச்சரிச்சிட்டாலும் பயப்பட தேவையில்ல. தப்பா படிச்சா தியா ஹெல்ப் பண்ணும். உடனே அது சரியான உச்சரிப்பை காட்டி ரொம்ப மென்மையா அவங்கள திருத்தும். இந்த மாதிரி உடனுக்குடன் கிடைக்கிற ஃபீட்பேக் அவங்க தன்னம்பிக்கையை ரொம்பவே அதிகப்படுத்தும். இதனால பாருங்க, ஒவ்வொரு மாணவரும் அவங்களுடைய வேகத்துக்கு கத்துக்கலாம். கஷ்டமா இருக்கிற பகுதிகளை எத்தனை முறை வேணும்னாலும் திரும்ப திரும்ப படிக்கலாம். சரியா படிக்கும்போது ஸ்டார்ஸ் கிடைக்கும் பாருங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம சத்தமா படிக்கணுமா இல்ல மனசுக்குள்ள படிக்கணுமாங்கிற ஆப்ஷனையும் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் சும்மா சொல்லல மணி சார், இதுக்கு ஆதாரமே இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஆய்வுல ரீட் அலாங் பயன்படுத்தின மாணவர்களோட உச்சரிப்பு முன்னேற்றம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. சாதாரண முறைகளை விட இது எவ்வளோ சிறந்ததுன்னு நீங்களே இந்த சார்ட்ல பார்க்கலாம். என்ன குமார் சொல்றீங்க? கம்ப்யூட்டரே பசங்க படிக்கிறத கரெக்ஷன் பண்ணுமா? நம்பவே முடியலையே. ஆமா மணி சார், அது மட்டும் இல்ல, இது மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, இது உங்களுக்கும் ஒரு பெரிய வரம் மாதிரி. அது எப்படின்னு நான் இப்ப சொல்றேன். சிஸ்டம்லே ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடும். யாரு ஸ்லோவா படிக்கிறாங்க, யாரு அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னு நீங்க டேஷ்போர்ட்லயே பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு மாணவரோட முன்னேற்றத்தையும் நீங்க ரொம்ப எளிமையா கண்காணிக்க முடியும். இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் எந்தெந்த வார்த்தைகள்ல தடுமாறுறாங்கன்னு ரொம்ப துல்லியமா காட்டிடும். அவங்களோட வாசிப்பு வேகம் எப்படி இருக்கு, படிச்சது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, காலப்போக்கில் அவங்க எவ்வளோ முன்னேறி இருக்காங்கன்னு எல்லா விவரமும் உங்க கைக்கு வந்துடும். இதை வச்சு யாருக்கு கூடுதல் கவனம் தேவைன்னு நீங்க ஈஸியா முடிவு செய்யலாம். இதுல ஹெகட்டி, ரீட்வொர்க்ஸ் மாதிரி பிரபலமான பதிப்பகங்களோட 800க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களே உங்க பாடங்களையோ அல்லது கதைகளையோ அப்லோட் செஞ்சு மாணவர்களுக்கு அசைன்மெண்டா கொடுக்க முடியும். அடடா, இது நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு பயம் இருக்காது, அண்ட் மார்க்கிங் ஒர்க்கும் எனக்கு கம்மியாயிடும். இது ரொம்ப பெரிய உதவியா இருக்குமே. ரொம்ப சரி சார். இப்போ இந்த அருமையான வசதியை உங்க பள்ளியில எப்படி செயல்படுத்துறதுன்னு ஐடி அட்மின்ஸ்க்கான சில வழிமுறைகளை பார்ப்போம். ஐடி அட்மின்ஸ்க்கு ஒரு முக்கியமான டிப். உங்க கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அட்மின் கன்சோல்குள்ள போய் அடிஷனல் கூகுள் சர்வீசஸ் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே ரீட் அலாங் சேவையை நீங்க கண்டிப்பா எனேபிள் பண்ணணும். இதை நீங்க செஞ்சா மட்டும்தான் ஆசிரியர்கள் இந்த ரீடிங் ப்ராக்ரஸ் ஆப்ஷனை அவங்க கிளாஸ் ரூம் அசைன்மெண்ட்ஸ்ல பார்க்க முடியும். இந்த ஒரு சின்ன டெக்னாலஜி மாற்றம் உங்க வகுப்பறையே ஒரு பெரிய உருமாற்றத்துக்கு கொண்டு போகும் பாருங்க. குமார், இது வெறும் ஒரு டூல் இல்ல, இது என் கிளாஸ் ரூம்ல 40 அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட கவனம் கிடைக்கும். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான்.